20ஆம் தேதி வாய்தா தேதி. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வீடியோ நீதிமன்றத்துக்கு மதுரை 6 ஏடிஜே சிபிஐ கோர்ட்டு பிடிஜே ஜெயம் 2 ஜெயம் 1 5 நீதிமன்றத்துக்கும் அனுப்புகிறேன். நாளைக்கு எனக்கு திங்கக்கிழமை வாய்தா. அந்த வாய்தான்றதுனால இந்த 6 ஏடிஜே நீதிபதியை, ஏன் சார் நீங்கள் 20ஆம் தேதி வரல, 20ஆம் தேதி வந்திருந்தீங்கன்னா நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே எனக்கு வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால, வாய்ப்பு கொடுக்குறது மாதிரி தேர்தல் 3 நாள் இருக்கும்போது வாய்தா 20ஆம் தேதி கொடுத்துட்டு அந்த வாய்தாவுக்கு வராமல் ஓடிப்போன சிபிஐ கோர்ட்டு பொண்டுப்பைய நீதிபதி நான் வந்து நாளைக்கு மரியாதையாக, ஏன் சார் நீங்கள் 20ஆம் தேதி வாய்தாவில் வரல அப்படின்னு கேட்க போகிறேன். அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். அதுபோக விஜய் 75 நாளைக்குள்ளே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அந்த வாசகத்தை நீங்கள் இதில் தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் என்னுடைய பத்திரத்தையும் காமிக்கிறேன். நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா நான் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் வேலை வாய்ப்பு நான் கொடுத்துருப்பேன். அந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏன் கெடுத்தீங்க என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கேட்குறேன் என்பதையும் இந்த வீடியோ மூலமாக நான் ஜெயபாண்டி கேட்குறேன். இந்த இவிஎம் மிஷினில் யார் ஓட்டு போடட்டும், 100 ஓட்டு, 50 ஓட்டு போடட்டும். விஜய் 50 ஓட்டு போடட்டும், மோடி 50 ஓட்டு கை ரேகை வச்சு கண் வெளியல் ரேகை வச்சு 50 ஓட்டு போடட்டும். மோடி 50 ஓட்டு, ராகுல் 50 ஓட்டு, விஜய் 50 ஓட்டு, மொத்தம் 150 ஓட்டில் இறந்து போன முன்னாள் காமராஜரை வெற்றி பெற வைக்கிறேன் 100 ஓட்டில். அப்போ இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பில் நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் இந்த வீடியோ 6 ஏடிஜே நீதிமன்றத்துக்கு நாளைக்கு வாய்தா, திங்கக்கிழமை 22ஆம் தேதி போய், அதே மாதிரி இது வந்து விஜய்வுக்கு நான் அனுப்பின லெட்ரு, எப்படி விஜய்வுக்கு அனுப்பின லெட்ரு மம்தா பானர்ஜிக்கும் விஜய்வுக்கும் அனுப்பியிருக்கேன். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் படிப்போம். நான் ஒரு சாதாரண ஆளாக இருந்து ஒரு தினக்கூலி வேலையேற்று போய் இந்த விஷயத்தை நான் சொல்லலை. என்னால் செய்ய முடியும். நீ விஜய் பதவி விலகி 75 நாளைக்குள்ள பதவி விலகின உடனே நான் மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறேன். எப்படி படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு 75 நாளைக்குள்ள கொடுத்துருக்கிறேன். இந்த இவிஎம் மிஷின் போட்டியை நடத்திட்டு இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதியும் போங்கடா சாமி, இந்த இந்தியாவை இவ்வளோ நாளும் நாசப்படுத்தியது போதும் என்று விரட்டி அடிக்கப்பட வேண்டும். உலக வரலாற்றில் எந்த விதமான சாஃப்ட்வேரும் பயன்படுத்தாமல் இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும்படி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் தான் உலகத்திலே சொல்லியிருக்கேன். அதற்கு இந்திய விஞ்ஞானிகளோ இல்லை அமெரிக்கா விஞ்ஞானிகளோ இல்லை உலக விஞ்ஞானிகளோ என்னையா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான், நாங்கள் சயின்டிஸ்ட்டு அந்தந்த நாட்டில் இருந்தது அவமானமாக இருக்குது, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு கூலி தொழிலாளி வேலை பார்க்குற ஜெயபாண்டி இப்படி சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு இடவெளியில் பார்த்தீங்கன்னா இந்தியா அணு குண்டு வச்சுருக்கு, எந்த ஒரு நாட்டையும் தாக்க முடியும்னு சொல்கிறான். அதெல்லாம் உண்மை என்றால் இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானி பொண்டுப்பயல்கள் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இவங்க வந்து அணு குண்டு வச்சுருக்காங்க, இவங்க அடுத்த நாடோட சண்டை போடுறதுக்கு தகுதி உடையவங்கன்னு சொல்லலாம். ஒரு இந்தியாவில் இருக்கிற பொண்டுப்பய விஞ்ஞானியும்
இதை வந்து எப்படியா அதை செய்ய முடியும்? வாயா நேரடி ஒளிபரப்பில் நாங்கள் வரோம்யா. இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்யா. எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து காமராஜரை வெற்றி பெற வையா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ இதை சொல்லுவதற்கு கூட தகுதி இல்லைன்னா இங்கே இந்தியாவில் போலியான அரசியல்வாதிகள், இந்த விபச்சாரி பசங்கள் இவிஎம் மிஷினை பற்றி பிரச்சாரம் பண்ணுவானா ராகுல் காந்தி. ஆனால் அது பிரச்சாரத்தோடையே போயிடும். பிரச்சாரம் பண்ணுறவன் என்ன செய்யணும்? நிப்பாட்டியா தேர்தலை, வாக்காளர்களுக்கு பதில சொல்லு. இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியாதுன்னு நிரூபித்து காமி. இல்லையா அந்த ஜெயபாண்டின்ற ஒரு நபர் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் அந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும்ன்றான். இது எல்லா அரசியல்வாதிக்கும் அவமானம், இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிக்கும் அவமானம், இது உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கும் அவமானம் தான். என்னென்னா ஒரு எந்த விதமான சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் அந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும்ன்றான். ஓப்பன் பண்ணாமலே இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமலே கண்ட்ரோல் செய்ய முடியும்ன்றான். ஒரு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்ன்றான். 1ஆவது மாணவன்லேருந்து 12வது படிக்கிறவங்களுக்கு வரைக்கும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும். படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். 1ஆம் வகுப்புக்கு 25 ரூபா சம்பளம். 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு 50 ரூபா ஒரு நாள் ஒன்றுக்கு சம்பளம். அப்போ அவங்களுக்கு அந்த மாதம்னா எவ்வளோ ஆகுது, வருஷம்னா எவ்வளோ ஆகுது? 25 ரூபா சம்பளம் வாங்குறேன் ஒரு வருஷம், ஆனால் அவனுக்கு 9,000 வருது. 50 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குறான்னா ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபா ஆகுது. ஏன்னா அவன் பள்ளியோடமே கெதின்னு வர்றான். தன்னுடைய தகப்பனுக்கு உதவி இல்லாமல் 12 வருஷம் வீணாக போய் விடுகிறது. 1லேருந்து 12 படிக்கிறதுக்குள்ளேயும் அந்த படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவனுக்கு இழப்பீடு தொகையாக கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் விஜய் பதவியேற்று 75 நாளைக்குள்ளே, இல்லைன்னா பதவி விலக வேண்டும். பதவி விலகி 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் இதில் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதியிலேருந்து அரசு ஊழியர்லேருந்து எனக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த மிஷினில் கண்ரேகை கைரேகை வைத்து இந்தியா பிரதமர் 50 ஓட்டு போடட்டும். இந்த மிஷினில் இந்தியா பிரதமர் 50 ஓட்டு போடட்டும். மோடி 50 ஓட்டு, விஜய் 50 ஓட்டு, ராகுல் காந்தி 50 ஓட்டு, மொத்தம் 150 ஓட்டில் 100 ஓட்டு லீடிங்கில் இறந்து போன முன்னாள் காமராஜர் அவரை வெற்றி பெற வைக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. சோத்த திங்கிறா பிய திங்கிறியா மதுரை 6 அடிச்ச நீதிபதியே 20ஆம் தேதி வாய்தா சொல்லிவிட்டு தேர்தல் தேதியை தள்ளி வைக்காமல் கோர்ட்டுக்கு வராமல் போன பிராடு நீதிபதியே ஜெயபாண்டிக்கு பதில் சொல் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கேட்டிருக்கிறேன். என்னுடைய செல் நம்பரும் ஒவ்வொரு இதுலேயும் போட்டிருப்பேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். இதில் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அனைவரும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வாசகத்தின் அடிப்படையில் நான் நீதிபதியை தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிற மாதிரி நீங்கள் வாய்தா சொல்லிவிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்காம அன்றைக்கி லீவ் போட்டீங்க. அன்றைக்கி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு தேர்தல் தேதியை தள்ளி வைக்காதனால நான் செல்லூர் மேலத்தோப்பில் உள்ள ஓட்டு பூத்தை முற்றுகையிட போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணலாம்னு இருந்தேன். அன்னைக்கு நீதிபதி வரவில்லை. கேஸு கட்டு வாசிக்கிறவங்ககிட்ட நான் சொல்லிவிட்டு அதை மறியல் போராட்டம் பண்ண முடியாதுன்றக்காண்டி நான் விட்டுட்டேன். அதனால் இந்த அடிப்படையில் நிகழ்ச்சி பண்ண இருக்கிறேன். 75 நாளைக்குள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி வர வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.